அவங்க அப்பா பயங்கரமா கதறாரு. எனக்கு நிதி வேண்டாம், நீதி தான் வேண்டும்ன்றார். என்னோட பையனுக்கு நீதி கொடுக்கிறது யாருன்னா திருமாவளவன் தான். தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு நீதி கொடுக்கல அப்படின்னா கேள்வி எழுப்புறேன். ஆனா கவின்குமாருக்கு என்ன நீதியை பெற்றுக் கொடுத்துட்டீங்க? இதுவரையும் மௌனமா இருக்கீங்களே, உங்க பதில் என்ன? உங்க பதில் பின்னாடி அரசியல் என்ன? அப்படி பல்வேறு கேள்வி எழுதா இல்லையா நமக்கு? அப்போ திட்டமிட்டு இந்த விஷயத்துக்கு நம்ம கருத்து சொல்லக்கூடாது, பதில் சொல்லக்கூடாதுன்ற எண்ணத்துல தானே மு.க. ஸ்டாலின் இருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? திராவிட மாடல் ஆட்சி, அனைவருக்கும் சமூக நீதி ஆட்சி, சமத்துவ ஆட்சின்னு சொல்றீங்களா? அஜித்குமார் இறந்தாரு, மக்கள்லாம் போறாங்கனாலும் உடனே நீங்க வீதிக்கு ஐயோ நம்ம எங்க அரசு கவிழ்ந்துருமோ, மக்கள் அதிருப்தி அடைவாங்களோ, இதனால நமக்கு எங்க விட்டு வராதோ அப்படின்றதால நீங்க கருத்து சொல்றீங்க. நேற்று சுபாஷினி தெரியாம எப்படிங்க தெரியாம நடக்கும் சொல்லுங்க? சுபாஷினி அவர்களே நான் கேட்கிறேன், எப்படி தெரியாம நடக்கும்? ஏங்க ஒரு 10 வருஷம் நீங்க பழகிருக்கீங்க, லவ் பண்ணிருக்கீங்க, கேஷுவலா பேசுறீங்க. 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. இந்த 28 ஈவினிங்லாம் வர சொல்லியிருந்தேன். உடுமலைப்பேட்டை சங்கரை கொல்லும் போது கௌசல்யா எப்படி வெளியே குனிஞ்சு பேசுறாங்களோ அதே மாதிரி நீங்க பேசிக்கலாம்ல. நமக்காக ஒரு திறந்திருக்கான், தம்பி வெற்றிருக்கான், இதுக்கு மேல இந்த மானங்கெட்ட குடும்பத்துல நம்ம இருக்கணுமா, மானங்கெட்ட ஊர்ல இருக்கணுமா அப்படி துணிஞ்சு வந்திருந்தா தமிழ்நாடே உங்களை பாராட்டி. கலர் கண்ணாடி பாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு 2 நாட்களா தமிழ்நாட்டே உலுக்கக்கூடிய சம்பவம் எதுன்னா கவின்குமார் ஆணவ படுகொலை தான். அவரோட இறப்பு ஏன் தமிழ்நாட்டே உலுக்கிருக்கு அப்படின்ற ஒரு பின்னணி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஏன் அவரை கொல்லப்பட்டார், எதற்காக கொல்லப்பட்டார், யாரால் கொல்லப்பட்டார் அப்படின்ற கேள்வி, பல கேள்வி தமிழகத்தில் இருக்கிற அனைத்து செயற்பாட்டாளர்களும் கேள்வி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 2 நாட்களா திருநெல்வேலி பகுதியில் சுஜித் என்றவரால் கவின்குமார் கொல்லப்பட்டிருக்கிறாரு. நாம இதுக்கு முன்னாடியே ஒரு காணொலியில் போட்டிருந்தோம், எத்தனை மணிக்கு கொன்னாரு, சுஜித் எப்படி கொன்னாரு அப்படின்ற விவரங்கள்லாம் நாம போட்டிருந்தோம். இப்போ அதை பற்றி பார்க்க போறது இல்லை. ஏன் பார்க்க போறது இல்லைன்னா, அவர் இறந்த பின்னாடி நடந்த மறைமுக அரசியல் என்ன, நேரடி அரசியல் என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். கவின் இறந்த பின்னாடி அவங்க அப்பா அம்மா, குறிப்பா அவங்க அப்பா பயங்கரமா கதறாரு. எனக்கு நிதி வேண்டாம், நீதி தான் வேண்டும்ன்றாரு. என்னோட பையனுக்கு நீதி கொடுக்கிறது யாருன்னா திருமாவளவன் தான். பார்லிமெண்ட் வரையும் பேச போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சத்தமா ஒரு முழக்கத்தை போட்டாரு. அது மட்டும் இல்லாம பல்வேறு கட்சி தலைவர்கள் கவின்குமாரை அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டே இருந்தாங்க. சீமானா இருக்கட்டும், கே நேரா இருக்கட்டும், பல பேர் ஆறுதல் சொல்லிட்டே இருந்தாங்க. 2வது பட்சம் அவங்களோட அம்மா ஊடகங்கள்ல தொடர்ச்சியா என் பையன் எப்படி வளர்ந்தா, எங்க வளர்ந்தான், என்ன படிச்சான், அவன் கோல்டு மெடலிஸ்ட், எப்படி இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் விவரங்களை சொல்லிட்டே இருந்தாங்க. இதற்கிடையில இந்த அரசு கவின்குமாருக்கு நீதியை கொடுத்துச்சா இல்லையா? தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு நிதி கொடுக்கல அப்படின்னா கேள்வி எழுப்புற. இல்ல மழைக்கால் வடிகால் வாரியத்துக்கு தண்ணி எனக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது ஒன்றிய அரசுன்னு கேள்வி கேட்கறீங்க. ஆனா கவின்குமாருக்கு என்ன நீதியை பெற்றுக் கொடுத்துட்டீங்க? இதுவரையும் மௌனமா இருக்கீங்களே, உங்க பதில் என்ன? உங்க பதில் பின்னாடி அரசியல் என்ன? அப்படி பல்வேறு கேள்வி எழுதா இல்லையா நமக்கு? அப்போ திட்டமிட்டு இந்த விஷயத்துக்கு நம்ம கருத்து சொல்லக்கூடாது, பதில் சொல்லக்கூடாதுன்ற எண்ணத்துல தானே மு.க. ஸ்டாலின் இருக்காரு. மக்கள் நீங்க என்ன சொல்றீங்க? திராவிட மாடல் ஆட்சி, அனைவருக்கும் சமூக நீதி ஆட்சி, சமத்துவ ஆட்சின்னு சொல்றீங்களா? அஜித்குமார் இறந்தாரு, மக்கள்லாம் போராடினாதான் உடனே நீங்க வீதிக்கு ஐயோ நம்ம எங்க அரசு கவிழ்ந்துருமோ, மக்கள் அதிருப்தி அடைவாங்களோ, இதனால நமக்கு எங்க ஓட்டு வராதோ அப்படின்றதால நீங்க கருத்து சொல்றீங்க. மக்கள் போராடலன்னா கருத்து சொல்ல மாட்டீங்க. ஒரு அரசு எப்படி இருக்கணும்? ஒரு எங்க அநீதி நடந்தாலும் மக்கள் குற்றச்சாட்டலும் நீங்க முன்னாடி முன் வந்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா மக்கள் போராடுறத பார்த்து, போராட்டம் எவ்வளவு பெரிய வீரியம் அடைஞ்சிருக்கு, மக்கள்லாம் எந்த மாதிரியான கருத்து சொல்றாங்க பார்த்துட்டு தான் நீங்க வர்றீங்க. அப்போ இந்த கவின்குமார் விஷயத்துல நீங்க அப்படித்தானே இருக்கீங்க. கிட்டத்தட்ட 5 நாளா ஒரு பணத்தை வச்சுட்டு அம்மாவும் அப்பாவும் ஊர்ல இருக்க அத்தனை பேரும் கதறாங்க, என் பையனுக்கு என்ன நீதி வேணும், சுஜித்தோட அப்பா அம்மாவை கைது பண்ணணும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 4 நாளா எந்த ஆக்ஷனும் எடுக்காம அமைதியாவே இருந்தாங்க. கேட்னாரு போய் வீட்டுல போய் பாக்குறாரு, கனிமொழி பாக்குறாங்க, ஆனா நீதி கிடைக்கல. சிபிசிஐடி மாத்துங்கன்றாரு. அவரோட அப்பா என்ன சொல்றாரு? அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல காசி விஸ்வநாதன்றவர் தான் இந்த விஷயத்துக்காக முக்கியமா ஆணவ படுகொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸே ஆணவ படுகொலை செஞ்சதா கவினோட அட்வொகேட் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது இல்லைங்க. போலீஸே திட்டமிட்டு கவினை கொண்டு இருக்கு. அப்போ காவல்துறை உங்க நண்பன் சொல்றீங்க, காவல்துறை மக்களுக்கானது சொல்றீங்க. அப்போ காவல்துறை எதுக்கு தலையிடணும் சொல்லுங்க? கவின்குமார் ஒரு பக்கம் இறந்திருக்காரு, அவங்க இருவரும் காதலிச்சிருக்காங்க, அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருங்கல்ல. காவல்துறை என்ன பண்ணணும்? நீங்க 18 வயசு மேஜரா இருக்குன்னா, இல்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னா நீங்க தான் தலையிட்டு தீர்க்கணும். அதை விட்டு நீங்களே திட்டமிட்டே ஒரு குறிப்பிட்ட சாதியை வரவே கூடாது, முன்னேறவே கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தானே இதை பண்ணிருக்கீங்க. இதுக்கு எதிராவோ ஆதரவோ பேசினா சமூக ஊடகங்கள்ல கருத்துக்கள் எப்படி இருக்கு? உங்க வீட்டுல பொண்ணு இல்லையாடா, நீ லவ் பண்ணிருக்க மாட்டியாடா, அவனே இவனே, கெட்ட வார்த்தை, தப்பான வார்த்தை, வசை சொல்,
எவனா எடுத்தாலும் சரி அஜித்குமார் குரல் கொடுத்து இது குரல் கொடுக்குற நடிகர்கள் எதனா பேசுனா தவறு. உங்க குடும்பத்திலே பார்த்து காதல் அப்படி வருமா? நிஜமாலே சொல்றேன், காதல்ன்றது பொருளாதாரம் அந்தஸ்து இதை பார்த்து வருமா? அப்படி யூகிக்கவே முடியாது. ஆனா இவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா போன்ற மிக பிற்போக்கான சாதி கட்டமைப்புல இவங்க ஒரு புதிய தத்துவத்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா காதல் வந்து இதை பார்த்து தான் வரணும், உங்க குடும்பத்திலே பார்த்து பண்ணிக்கோங்க, அது வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துக்கணும், நீங்க ஒரு பக்கம் முன்னேறிடுங்க. ஆசைப்படுத்த ஏதோ ஜீவா ஒரு நடிச்சிருப்பாரு ஒரு படம், 2 பேரும் காதலிப்பாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்டுல ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி 2 பேர் லட்சியங்களும் முடிச்சுட்டு வந்துடணும், ஒத்துப்பாங்க. என்ன உண்மையிலே தூக்க சொல்ற மாதிரி கிரிஞ்சு பண்றீங்க நீங்க எல்லாரும். காதல் அப்படிலாம் வர முடியாது. திடீர்னு என்ன வேணா நடக்கும், எப்படி வேணா நடக்கும். அதுக்கு நம்ம அறிவுரை வழங்கலாம். மேலே எதுவும் இந்தியா போன்ற இந்த நாட்டில் தான். ஆனால் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு சொல்கிறீங்களா? இந்தியாவில் பரவாயில்ல, தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு சொல்கிறீங்களா? ஆனால் என்ன நிலைமை இருக்குதுங்க? படித்தா ஒரு பக்கம் படித்த சாதி போயிருன்னு சொன்னீங்க, படிச்சியும் ஆச்சு. நல்லா சம்பாதிச்சா வீட்டில் ஒத்துப்பாங்க, எந்த சாதிக்காரனும் நல்ல சம்பளமும் வாங்குறான். சுஜித் குடும்பத்தோட நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்த குடும்பம்ன்றாங்க கவின்குமாரோட குடும்பம். எல்லாம் பார்த்தாச்சு. ஆனால் 4 நாள் கழிச்சு தான் அவங்க அப்பாவை கைது பண்ணுறாங்க. அதே சமயம் நேற்று வந்து சுபாஷினி வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இதை பல விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, இது ஸ்கிரிப்டடான ஒன்று, போலீஸ் வந்து மிரட்டிருக்கு, அட்வொகேட் யாரா வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெரியாம எப்படிங்க தெரியாம நடக்கும் சொல்லுங்க சுபாஷினி அவர்களே? நான் கேட்குறேன், எப்படி தெரியாம நடக்கும்? ஏங்க ஒரு 10 வருஷம் நீங்க பழகிருக்கீங்க, லவ் பண்ணிருக்கீங்க, கேஷுவலா பேசுறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன கண்ணோட்டம்னா, லவ் ஒன்று வருதுன்னா அவ்வளவுதான் பண்ணிக்கணும், ஆனா குடும்பத்தையும் கன்வின்ஸ் பண்ணிடணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஆனா மேரேஜ் பண்ணிடணும். எப்படி அது சாத்தியம் எனக்கு புரியல. பிற்போக்கான கடும் காட்டு மிராண்டிங்களோட ஒரு குடும்பம், இந்த பக்கம் சாதி, இதுல எப்படியாச்சு காதலனையும் விட்டுறக்கூடாது, குடும்பத்தையும் விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு பேலன்ஸ்லேயே எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. ஆனா இவங்க இந்த பசங்க எல்லாத்துக்கும் தயாராகி படிச்சு முன்னேறி லட்சக்கணக்கில் சம்பாரிச்சு உங்களை பொண்ணு கேட்குற அளவுக்கு ரெடி ஆகிறாங்க. ஆனா அப்பயும் நீங்க வெட்டுவீங்க. அதுக்கு நீங்க வந்து எங்க வீட்டில் அப்பா அம்மாக்கெல்லாம் எதுவும் தெரியாதுங்க, எப்பயாச்சும் தப்பிக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்றீங்க. தெரியாம எப்படிங்க தெரியாம நடக்கும் சொல்லுங்க சுபாஷினி? நானே கேட்குறேன், எப்படி தெரியாம நடக்கும்? ஏன் 10 வருஷம் லவ் பண்ணியிருக்காங்க, நீங்க அது நீங்க உங்ககிட்ட எந்த ஒரு கவலையும் இல்லை, துணிஞ்சு வந்து பேசியிருக்கணும்ல. நீங்க உடுமலைப்பேட்டை சங்கர் கொல்லும் போது கௌசல்யா எப்படி வெளியே வந்து துணிஞ்சு பேசினாங்களோ அதே மாதிரி நீங்க பேசிருக்கலாம்ல. நமக்காக ஒருத்தர் இறந்திருக்கான், தம்பி வெட்டிருக்கான், இதுக்கு மேல இந்த மானங்கெட்ட குடும்பத்தில் நம்ம இருக்கணுமா? இந்த மானங்கெட்ட ஊர்ல இருக்கணுமா? அப்படி துணிஞ்சு வந்திருந்தா தமிழ்நாடே உங்களை பாராட்டி இருக்கும், தமிழ்நாடு பின்னாடி இருந்திருக்கும். ஆனா நீங்க அதை பண்ணல, திரும்ப குடும்பத்துக்குள்ளே அடங்கியிருக்கீங்க. உண்மையிலேயே அடுத்த எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? உங்களால் நான் சராசரி இருந்துட முடியுமா? சாதாரணமாக சிந்திக்க முடியுமா? கவினோட நினைப்பே உங்களுக்கு வந்துடாதா? கண்டிப்பாக வரும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மாக்கு 5 நாளாக வெயிட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஐயோ மவனே அப்படின்னு கதறாங்க. பாடியை பார்த்தோன்னே நமக்கே முடியல, என்னாலாம் முடியல, பார்க்கவே முடியல. பேசும்போது எனக்கு நான் ஒரு எமோஷனலாக தான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ மவனே அப்படின்னு காலில் கடைசி முத்தம் கொடுக்குறாங்க. கொல்லப்பட்டவனுக்கு கதறாங்க. கதறி ஐயோ நீ பட்ட இடத்த நான் முத்தம் கொடுப்பானே, நீ பாதம் மண்ணில் பட்ட இடத்த நான் முத்தம் கொடுப்பானே, உன்னை எப்படி நான் ஜீனச்சிக்க போறேன், நான் எப்படி உன்னை பார்க்க போறேன், இனிமேல் உன்னை கடைசியா பார்க்கவே மாட்டானே அப்படின்னு கதறாங்க. உங்க தம்பி சாதி வெறியால கவின்குமார் படுகொலை செய்யப்பட்டிருக்கா. அதுக்கு நீங்க போட்ட காணொளி தான் இன்னைக்கு நீதியா இருக்கா? இனிமேல் தமிழகத்துல எந்த காதலா இருந்தாலும் ஆணவப்படுதலும் நடக்கக்கூடாது. தமிழக அரசு கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். பாஜக வந்துடும், பாசிசம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூச்சாண்டி காட்டி இந்த மாதிரியான சாதி விவரங்களை கருத்து சொல்லாம சில அறிவுஜீவின்ற பேர்ல முகமூடி போட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், கடுமையான நடவடிக்கை இருந்தா மட்டும்தான் சரியா முறையில் இருக்கும். சில பேர் மௌனமா இந்த சாதியை வந்து ஊக்குவிக்கிறது அச்சுறுத்தலா இருக்கு. அப்போ இனிமேல் கவின் போன்ற இன்னொரு கவினை இழந்துடக்கூடாதுன்றதான் கலர் கண்ணாடி வாய்ஸ் யூடியூப் சேனலோட பதிவாகவும் இருக்கு. மற்றொரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.